எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே எப்படி கிளைமேட் இருந்துச்சு? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஸ் பிளான்ட் கேர் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ரோஸ் பிளான்ட் வாங்கும்போது எப்படி நம்ம செடியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த மாதிரி இருக்கணும். நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஸ்டெம் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அப்புறம் வாங்கும்போது பிரான்ச்சஸ் நிறையா இருக்குதான்னு பார்த்து எடுங்க. மொட்டுக்களை மட்டும் கவர் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து எடுக்கணும். அதே போல் பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பூலேருந்து ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணி விட்டுறணும். எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் ரோஸ் பிளான்ட் வந்து நல்லா வளரும். ஸோ நம்ம எப்பயுமே பூக்கள் அதிகமாக பூக்கணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மண்ணும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். தொட்டியோட சைஸையும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும். ஸோ மண் தொட்டியாக இருக்கட்டும், எந்த தொட்டியாக இருந்தாலும் அகலமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நான் இதில் வந்து பாருங்களேன், இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் தான் நான் வந்து ரீபார்ட் பண்ணணும். இந்த மாதிரி மண் தொட்டி, சிமெண்ட் தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா பூ வந்து சின்னதாக தான் பூக்கும். இதில் பாருங்கள், இதே பெருசாக வைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா பூக்களும் பூக்கும், செடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டப்பு கூட ஓகே. இது வந்து ஒரு 35 தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் அது பூ பூக்கும். அந்த மாதிரி வச்சுக்கணும். சின்ன இதாக வச்சிங்கன்னா மந்த்லி பார்த்தோன்னா 2-3 பூ தான் நமக்கு பூக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே தொட்டி வாங்கிக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ பிளாஸ்டிக்கே வாங்கினாலும் அதை நம்ம பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 5 வருஷத்துக்காவது நமக்கு தாங்கும். அதுமாரி க்ரோ பேக் யூஸ் பண்ணிக்கலாம், பெயிண்ட்டு பக்கெட் அதுமாரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டர் கேனில் நான் அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அதை ஆஃபாக கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் அகலம். ஏன்னா வேர் வந்து எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை பாருங்கள், இதில் பூ பூத்து எடுத்துட்டேன். இதுக்கு கீழே வந்து நான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவேன். ஸோ இன்றைக்கி மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுனால நான் எதுவுமே பண்ணலை. ஸோ என்னென்ன ஃபெர்டிலைசர் போடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த காய்கறி வேஸ்டேஜ்லாம் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சு, ஸோ அந்த தண்ணியை அதில் உள்ள அந்த காய்கறி கழிவுகளை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த சக்கையை வடிகட்டி நம்ம காய வச்சுட்டு அதை மக்கினதுக்கப்புறம் நம்ம மண்ணில் உரமாக போட்டுக்கலாம். அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டால் நல்லா வந்து செடியெலாம் வளரும், மொட்டுக்கள் நிறையா விடும். ஸோ அடுத்து இதே போல் பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன், ரொம்ப உயரமாக வரட்டும் அப்படின்றதுக்காக. பார்த்திங்கன்னா இப்போ இந்த மழை டைம் பார்த்திங்கன்னா நல்ல எந்த பூச்சியுமே இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி அந்த பூச்சி இதெல்லாம் பூச்சி மருந்து தெளித்து விட்டுட்ருக்கேன். ஸோ இருந்தாலும் அந்த மொட்டுக்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கருப்பாக வருது. அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி ஒன்று இருக்குது. அது நான் அடுத்த இதில் காட்டுறேன். இதை கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள், அந்த இடம்லாம் துளுத்துருக்கு. ஸோ ஒரு பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாதி அளவுக்கு அது கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நல்லா வரணும். மேக்ஸிமம் நான் வந்து இப்போ ரோஜா செடியெலாம் வந்து இந்த டப்பில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே போல் பூக்களை தேர்ந்தெடுக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு வெரைட்டியாக வாங்குங்க. அப்புறம் பெங்களூர் ரோஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை வாங்குங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், 80 ரூபா 100 ருபீஸ் ரேட்டில் தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் அதே போல் தான் வாங்குவேன். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா பூக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். தொட்டி கொஞ்சம் பெருசாக வச்சிட்டிங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா நிறையா பூ பூக்கும். ஸோ அதே போல் இலையெல்லாம் கருகிடுச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த இலையில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பாக ஃபங்கஸ் அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னொரு இலைக்கு வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிடும். வேப்ப முன்னாக்கை ஊற வச்சு அதை 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த பூச்சிலாம் வந்து வராது. நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது ஃபெர்டிலைசர் போட்டால் மட்டும்தான் எந்த பூச்சியும் இருக்காது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வர மாதிரி பாருங்கள். நம்மளோட லக் பார்த்திங்க அப்படின்னா சும்மாவே நம்ம அதை உடச்சி வச்சா கூட வளரும். இதில் பாருங்கள், அந்த பூச்சி அந்த பட்டில் வந்து இருக்குது, அதில் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். அந்த பூச்சி பார்த்திங்கன்னா அது இதில் இருக்கும் பாருங்கள், கண்ணுக்கே தெரியல. இன்றைக்கி நான் நோட்டீஸ் பண்ணேன், குட்டியோண்டு ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது. அந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு, க்ரீன் கலரில், பிளாக்கில். ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அந்த பூச்சி தான் வந்து இந்த மொட்டுக்கலரில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் வந்து கடிக்குது, ஒரு மாதிரி கரையாக ஆக்கிடுது. அதனால் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து விரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த எண்டிங்கில் இருக்கிற அந்த லேயர் மட்டும் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இப்போ வந்து கேர் பண்ணிகிட்ருக்க இப்போ ஒரு 2 நாளாக அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லா ப்ரூனிங் பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் அந்த காய வச்ச அதெல்லாம் வந்து நான் இப்போ கொஞ்சம் எல்லா ரோஜா செடிக்குமே போட்டு விட்ருக்கேன்.
இதே மாதிரி நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெம் உள்ளதை மட்டும் நான் ரோஜாப்பூ வாங்கவே மாட்டேன். எப்பயுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், புதுசாக உள்ள அதை பார்க்கும்போதே தெரியும் புது செடி அப்படின்னு, அதை நான் வாங்க மாட்டேன். கொஞ்சம் பழைய செடியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவும் பொழைச்சிக்கும், நிறைய பிரான்ச்சஸும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ரோஜாப்பூ வாங்கும்போது தேர்ந்தெடுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதிலே 2-3 வாங்கும்போதே 3 இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா இதில் 4-5 இருக்கும். அடியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து புதுசாகவே உங்களுக்கு இது வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஆழமாக வைக்கும் போது அந்த ஒட்டு போட்ட இடம் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து செடியை வந்து தொட்டிக்குள்ளே வைங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, தண்ணி அதிகமாக தங்குற மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து ஹோல் கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி கிளியர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். அதே போல் அடிக்கடி வந்து காஞ்ச இலையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருங்க. ஏதாவது பூச்சி, இதை பாருங்கள் இதெல்லாம் பூச்சி அட்டாக் ஆகிருக்கு, இதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஊற வச்சுருக்க வேப்பம் புண்ணாக்கு 2 நாள் கழித்து அதை நான் ஸ்ப்ரே பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஃபஸ்ட்டு அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் தண்ணியால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி எதையும் பூச்சி இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பூச்சி மருந்து தெளிக்கும் போது சீக்கிரமாக வந்து பூச்சி வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நல்லா துளுத்துருக்கு. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த கவு டங் மேனர் தான். இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அதை தட்டி காய வச்சுப்பேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நான் வந்து பொடி பண்ணிப்பேன். ஏதாவது பொடி பண்ணுறதுனா சுத்தியலாலேயோ இல்லை கையால் நம்ம மஸ்ட்டாக கூட காஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து அது உதிரியாகிடும். அப்போ நம்ம வந்து மாதத்துக்கு 2 தடவை என்ன பண்ணுவோம், மண்ணை நல்லா குழிப்பறித்து இதை நம்ம போடுறதுனால நல்லா செடி வளரும். எல்லா செடிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.